மைக் 1 மைக் 2 மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒன்னும் குறைச்சல. சரி, சிங்கப்பூர் சோழன் பார்த்தாச்சு, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. மைக் 1. ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்ததுமே இது வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக இருக்க போகுது, ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி நல்லா ஃபன்னியான ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பேஷனை நோக்கி போகிறாரு, ஒரு சலூன், ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சலூன் வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பேஷன். ஆனால் அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவன் இந்த படத்தை பார்த்தானா எப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படுற மாதிரி சீன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீலிங் இருந்துச்சா படம் பார்க்கும்போது? இல்லை, நான் ட்ரெய்லரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சரி இது சலூனை வச்சு ஒரு மோட்டிவேஷ்னல் கதை, ஸோ நம்மளாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பொதுவாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாலே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தான். இருந்தாலுமே அது என்ன வந்தாலுமே வந்து ஓப்பை வந்து விடாதீங்க, அந்த நம்பிக்கையை வந்து விட்டுறாமல் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே நெவர் கிவ் அப் பண்ணாமல் அந்த ஆட்டிடியூடோடு இருந்தால் கடைசியில் சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னா இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா இதை பார்த்து பயந்து ஓடுற அளவுக்குலாம் எனக்கு இல்லை, நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை, பொதுவாகவே வந்து ஏன் பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க பசங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகுது, அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் நமக்கு செட் ஆகுது, இதெல்லாம் வந்து பரம்பரையாக பண்ணுறவங்களுக்கு தான் செட் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றத நல்லாவே இதில் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வரும். ஒரு பெரிய உயரத்துக்கு போகும்போது திடீர்னு ஒரு நேச்சுரல் கலாமிட்டினால அவரோட பிஸ்னஸ் மொத்தமாக காலியாகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பல லட்சங்களோ இல்லை பல கோடியோ நம்ம போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரே நாள் ஒரே நைட்லேயே அது காலியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த பிஸ்னஸில் உள்ள பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அதனால தான் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து அவங்களோட பசங்களை பிஸ்னஸ் வேண்டாம், ஒரு ப்ராப்பர் 9 to 5 ஜாபுக்கே, ஒரு ரெகுலர் ஜாபுக்கே போ, இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது. ஓகே, இப்போ படத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஃபன்னியாக போச்சு. சின்ன வயசுலேருந்தே அப்படியே காமிக்கிறாங்க. நல்லா எந்த இடத்துலையுமே, அது ஆக்சுவலாக கிறிஸ்பான ரன் டைம் 2 hours 10 minutes 17 minutes தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு. சில பேர் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு, ஃபன் மேக்ஸ் அப்படின்னா சொல்கிறாங்க, அந்தளவுக்கு இல்லை. பட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப் அதான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபன்னாக இல்லை, ஆனால் அங்கங்கே சத்யராஜ் வந்து நல்லா பண்ணியிருந்தார், அவரோட ரோல் நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷ்னலாக கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிருந்தாங்க, சீரியஸாக எமோஷ்னலாக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஆனால் சொல்லப்போனால் ரெண்டு ஹாஃபுமே வந்து டக்குன்னு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணி அதை பிடிச்சி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன ஆகுதுன்னா இது டோட்டலாக டிவேட் ஆகி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் ஜானருக்கு மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டோம், நம்ம இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஸ்டோரி போகுது அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலான்ற மாதிரி நம்ம ஒரு இமேஜினேஷன், அது வந்து எல்லாருமே பண்ணுவாங்கன்னு தெரியல, நான் அந்த மாதிரி வந்து யோசிச்சு பார்ப்பேன். பட் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்னா அது வந்து நம்ம ஒன்றுமே வந்து தோணாது. அந்த இடத்துல அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அதுதான் படம்னு பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் ஸ்டில் செகண்ட் ஹாஃப் வந்து ஒன்றும் போர் அடிக்கலை. அப்படியே ஒரு மாதிரி ஒரு டீசெண்டாக போயிட்டு நேச்சரோடு அப்படியே கலந்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போயிருந்தாங்க. நல்லா முடிச்சிட்டாங்க. ஒரு டீசென்ட் வாட்ச் தான், தேட்டரில் தாராளமாக பார்க்கலாம். உங்களோட ரேட்டிங் என்ன இந்த படத்துக்கு? என்னோட ரேட்டிங் 3.25 out of 5. என்னோட ரேட்டிங்கும் 3.25 out of 5. தேட்டரில் பார்க்கலாம், ஒரு நல்ல ஃபன்னியான மூவி, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் டெய்லி சினிமா அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.